அடுத்து வேற ஒரு விரதம் இருக்கணும். அப்போ தமிழ் சொன்ன மாதிரி உங்களை ஆன்லைன்ல வித்துட்டு வேற அம்மா வாங்க வேண்டியதுதான். ஹலோ, என்ன அடிக்கடி இந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு? என்ன தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. அப்படி ஏதாவது கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இந்த பாரதியா மட்டும்தான் இருக்கணுமே தவிர இன்னொருத்திய நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தம்பி கண்ணா, அம்மாவும் அப்பாவும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உள்ள போய் விளையாடலாம். ஐயோ தமிழ், இதுக்கு பேர் ரொமான்ஸ் எல்லாம் இல்ல, சும்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும். தம்பி நீ வேணா நம்ம போலாம். ஃப்ராட் ஆன்லைன்ல வித்துட்டு இன்னொருத்தி கேக்குதா உனக்கு? அட நீங்க வேற, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டு கூட சொல்லக்கூடாது, பொண்ணுடவ சொல்லிட்டேன். வர வர இப்பெல்லாம் ரொம்ப வயலன்ஸா நடந்துக்கிறீங்க பாரதி. அப்படியா? இன்னைக்கு நைட்டு சும்மா அலையாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க பாரதி. நீங்க போய் பீரோவை திறந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு புடவை எடுத்து வைங்க. இதுக்கு இன்னைக்கு நைட்டு நான் அந்த புடவை தான் கட்டிக்க போறேன். மாரிமுத்து, பாலமுருகன், துரை, துர்கா, டி ரமேஷ், சௌந்தர்யா, முத்துகிருஷ்ணன், சீனித்தாய், அண்ணன், அன்னிமார்கள், சோனிமுத்து, பிரேமா, பார்த்திபன், வைஷ்ணவி, ரமேஷ், கவிதா, முருகன், அருணா. வாணியும் அவ புருஷன் பேரும் இருக்கா? இருக்குமா. அப்புறம் சுந்தர் பேரு? மா, அதான் அவர் பேரு தாய் மாமா லிஸ்ட்லயே வந்துருச்சேம்மா. சரி. என்னதா ஆண்டாளே? ஆமாமா. அத பாரு, ஏதோ ஓட்டு லிஸ்ட் பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓட்டு லிஸ்ட் இல்லங்க, பவித்ரா மாப்பிள்ள வீட்ல இருந்து பத்திரிக்கை அடிக்க பேர் கொடுத்து விட்டுருக்காங்க. அதான் எல்லார் பேரும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அத ஆண்டாளே கொடுத்தா நானும் பாக்குறேன். தர்மலிங்கம், லட்சுமி, அழகரு, ஆண்டாளு, ஆதி, பாரதி. பரவாயில்லையே, அம்புட்டு பேரையும் ஒரே குடும்பமா போட்டீங்க போட்டிருக்கு. ஆமாப்பா, ஆதியும் பாரதியும் நம்ம குடும்பம் தானே, அதான் சேர்த்து போட்டேன். சரி சரி சரிதா. அவங்களே இல்லன்னு சொன்னாலும் அதான உண்மை. அத ஆண்டாளு பேரெல்லாம் சரிதான். ஆனா பக்கத்துல இந்த படிப்பெல்லாம் எப்படி போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கு? கரெக்டா தானே போட்டிருக்கு. மாப்பிள்ள எம்இ, நம்ம பவித்ரா பிஎஸ்சி, நீ பிகாம். இதென்னது நம்ம அழகர் மாப்பிள்ளைக்கு மட்டும் எஸ்எஸ்எல்சின்னு போட்டிருக்கீங்க. எஸ்எஸ்எல்சி போட்டு கூடாதா? போடலாமியா, ஆனா அத படிச்சு முடிச்சிருக்கணும்ல. அவர்தான் பரீட்சை எழுதிட்டார்ல. பரீட்சை எழுதுனா மட்டும் போதுமா? அதுல பாஸ் ஆக வேண்டாமா? அப்பா, அதெல்லாம் மாமா பாஸ் ஆயிடுவாருப்பா. யாரு? மாப்பிள? மாப்பிள பாஸ் ஆவாரு. என்ன தப்பவி ஜோக் அடிச்சுட்டு இருக்கிற நீயே? ஏன் அவரு பாஸ் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? யார் லட்சுமி? மாப்பிள அறிவாளி தான், புத்திசாலி தான், நல்ல உழைப்பாளி தான். ஆனா இந்த படிப்பு விஷயத்துல மட்டும் நான் நம்ப மாட்டேன். ஹலோ மாமா, என்ன நான்லாம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அது கிடைக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். என்ன புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். அது யமனா இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்பேன், தட்டி கேப்பேன் நான். நீ என்ன சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கிற நீயே? எங்காரு இதெல்லாம், இந்த நடிப்பெல்லாம் ஜி தமிழ் நாடகத்துக்கு நல்லா இருக்குமையா? ஆனா படிப்புங்கிறது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அது சரிப்பட்டு வராதியா உனக்கு? நீங்க என்னப்பா அவரோட வாத்தியார் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதுல என் புருஷன் பாஸ் ஆயிடுவாரு. உன் புருஷன் ஒரே அடியில பாறையை உடைச்சு போடுவான்னு சொல்லு, நான் நம்புறேன். கடப்பாறை எடுத்து கண்ணுல குத்துவான்னு சொல்லு, அதையும் நான் நம்புறேன். தண்ணி மேல நடப்பான்னு சொல்லு, அதையும் கூட நான் நம்புறேன். ஏன் கத்தி எடுத்து என் நெஞ்சிலேயே குத்துவான்னு சொல்லு, அதை கூட நான் நம்புறேன். ஆனா பரீட்சையில பாஸ் ஆவான்னு மட்டும் சொல்லாத. இங்க பாரு, நான் நம்பவும் மாட்டேன், என்னால நம்பவும் முடியாது. அப்பா, நீங்க மாமாவை ரொம்ப கிண்டல் பண்றீங்க. அதெல்லாம் பாஸ் ஆயிடுவாரு. ஆமாங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
இப்ப என்ன மாப்பிள்ள பாஸ் ஆவாருன்னு சொல்ல வர்றியா? ஆமா பாஸ் ஆயிடுவாரு. சரி. ம். அப்போ ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? என்ன பந்தயம்ப்பா? அதா நாளைக்கு மாப்பிள்ள ஃபெயில் ஆயிட்டாருன்னு வெய்யே, நான் என்ன சொல்றனோ அது அம்புட்டியும் அவர் செஞ்சாகணும். நீங்க வில்லங்கமா ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா? அவர் எதிரில் நிக்கிறது அழகரு, எதுக்கும் அஞ்சாத அழகரு, எவன்ட்டியும் கெஞ்சாத அழகரு. மறந்துட்டீங்களா? சரி, நான் பாஸ் ஆறேன்னு வைங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நீ பாஸ் ஆயிட்டேன்னு வையா, நீ என்ன சொல்றியோ அது அம்புட்டியும் நான் செய்யறியா? சூப்பர், பந்தயத்துக்கு நாங்க 2 பேரும் ரெடி. அது ஆண்டாளு என்னடா கட்சி மாறி புட்டியா நீ? இந்த விஷயத்துல என் புருஷனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ நானும் என் மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட். நானும் என் மாமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். குடும்பம் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து போட்டீங்க. தாருங்க மாமா, இப்ப கூட எதுவும் கெட்டு போல, பாந்தே வேணான்னு சொல்லுங்க, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் நான். இங்க பாருங்க மாப்பிள்ள, அதெல்லாம் முடியாது. போட்ட பந்தயம் போட்டதுதான். நாளைக்கு நீங்க பாஸ் ஆகுறீங்க, அவரை டார்ச்சர் பண்றீங்க. பாக்கலாம் லட்சுமி. நாளைக்கு நான் மாப்பிள்ளை கிட்ட சிக்கிறனா இல்ல மாப்பிள்ளை எங்கிட்ட சிக்கிறாரான்னு பாப்போம். நீர் பார்க்க தானே போறீரு, நாளைக்கு பார்த்துட்டு மாட்ட தானே போறீரு, நீர் பார்த்துட்டே இருங்கோ. ஆண்டாளே பாஸ் ஆயிடுவான்னு உன் புருஷன் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். சந்தேகமே வேண்டாம்ப்பா, அவன் பாஸ் ஆயிடுவான். நீங்க வேணா பாருங்க, நீங்க மாப்பிள்ளை கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட போறீங்க. மா, நாளைக்கு அப்பா மேல இறக்கமே காட்டக்கூடாதுமா. நாளையில இருந்து தான் என் ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க போறீங்க. இந்த தடவை ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அந்த அழகர் பயலும் ஆதியும் என்ன பாடுபட போறாங்கன்னு மட்டும் பாருங்க. இல்லை ஆதி, அந்த அழகரை வச்சு உன்னை நான் முடிக்கிறேன்டா. அவனுக்காகத்தானே நீ என்ன பகைச்ச. இப்ப அந்த அழகர் பயலை வச்சே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன் வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா அது இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் கிடைக்கும். நாளையிலிருந்து நீ நிம்மதியா இருக்கணும்னா அது நான் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு ஒரு ராத்திரி நிம்மதியா தூங்கிக்க. நாளைக்கு ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கணும்ல. வா. என்ன பாரதி, வா. என்னடி? என்னன்னு சொல்றீ? நீ வா, ஃபர்ஸ்ட் வா. நீ என்னன்னு சொல்லு. உட்காருடி. என்னடி? ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன பாரு, ஏதாவது தெரியுதா? வித்தியாசமாலாம் ஒன்னும் தெரியலடி, அப்படியேதான் இருக்க. ஏய், என் கண்ணு பாருடி. கண்ணை பார்க்கணுமா? என் கண்ணுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஏய், ஐப்ரோ ட்ரிம் பண்ணிருக்கியா? ஐலாஷ் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்? அப்படியே கடிச்சு கொதறிடுவேன் பாரு. என் முகத்தை பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியலையா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நான் என்ன சைக்காலஜி டாக்டரா என்ன? போடி, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டே கிடையாது. இந்த பார், ஃப்ரெண்டு கிடையாது அது இதுன்னு சொன்னா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. சரி, கடைசியா ஒரு சான்ஸ். இந்த தடவை கரெக்டா சொல்றியான்னு பார்க்கலாம். என் முகம், என் கண்ணெல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல? முகம் கண்ணெல்லாம் மட்டும் இல்லடி, உனக்கு மூளையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏய், பின்ன என்னடி? என்ன விஷயம்னு சொல்றதை விட்டு புதிர் போட்டு பேசிட்டு இருக்க. நிஜமாவே உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையா? பாரதி, சத்தியமா தெரியல. சரி இரு, மூஞ்சி மாத்தாத, நான் என்னன்னு பாக்குறேன். கள்ளி, நிஜமாவா? பாரதி, எப்போ? இன்னைக்குதான்
ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். சொல்லுண்டி நீ. உனக்கு பையன் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? அதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா பையன்தான். ஆமாமா, தமிழ் வேற இருக்கால, அப்போ 2வது குழந்தை பையனா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஏய், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன் புருஷன் ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலடி. ஏய் இல்லடி, அவருக்கு இன்னும் தெரியாது. தெரியாதா? இன்னும் ஏண்டி சொல்லல? இன்னைக்கு நைட்டு சர்ப்ரைஸா சொல்லலாம் தான் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. ஓ, சர்ப்ரைஸ். ஓ, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் அதை சொன்னதும் அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும்டி. நான் அடிக்கடி அவர்கிட்ட ஒன்னு சொல்லுவேன், எனக்கு அவர் மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் வேணும், ஜெராக்ஸ் வேணும்னு. இப்ப நிஜமாவே அப்படி ஒரு ஜெராக்ஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அதுல எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு அவர் கண்ணுல பார்க்கணும். அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் லடி. ஆமா, அந்த செம ஃபீலிங்க மேடம் எப்போ எங்களுக்கு தர போறீங்க? இப்ப எதுக்கு நீ என்ன நோண்டிட்டு இருக்க? அது நடக்கும்போது தானா நடந்துட்டு போகுது. அதுவாலாம் எதுவும் நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். சரி சரி, இப்பதான் எல்லாம் சரியா நடந்துருச்சுல, இனிமேயும் எல்லாம் தானா நடக்கும். ஆமாண்டி, உன் கூட படிச்ச எனக்கே இப்ப 2வது குழந்தை வரப்போகுது. ஆனா நீ இன்னும் குழந்தை மாதிரியே இருந்தா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொன்னது? என்ன மாதிரி ஸ்லோவா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நான் தான் கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு போர்ட்ல எழுதி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேனா, அதுவா அமைஞ்சது, அதுவா முடிஞ்சது. சரிடி, இவ்ளோ நாளா தமிழுக்கும் ஆதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இப்போ நடுவுல ஒரு குட்டி பாப்பா வந்தா தமிழ் மனசு எதுவும் கஷ்டம்லாம் படாதுல்ல? எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சுடி. ஆனா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அவ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அவ அதை தம்பி தம்பின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. நானும் அப்படியே சும்மா அவகிட்ட கேக்குற மாதிரி கேட்டு பார்த்தேன். அவளுக்கு தம்பி பாப்பா வந்தா ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா ஓகே தாண்டி. இருந்தாலும் அவளை இதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கோ. பாரதி, முதல்ல பிறந்த குழந்தைங்க எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை இதாண்டி. தமிழெல்லாம் அப்படி இருக்க மாட்டா. இருந்தாலுமே அவ மேல இருக்கிற அஃபெக்ஷன் குறையாம பாத்துக்கோ என்ன? கண்டிப்பாடி, இதுக்கப்புறம் எத்தனை குழந்தை வந்தாலும் அவதானே என்ன முதல்ல அம்மான்னு கூப்பிட்டவ. அதனால என்னைக்குமே அவ எனக்கு ஸ்பெஷல் தான். சரிடி, லேட் ஆச்சு, ஆதி வேற வெயிட் பண்ணுவாரு, நான் கிளம்புறேன். சரிடி, பத்ரம், பாத்து போ. அத தமிழு, என்னத்தா நீ மட்டும் வந்திருக்க தனியா? பவியத்தை கிட்ட ஸ்கெட்ச் வாங்க வந்த தாத்தா. அப்படியா? சரி, உட்காருதா, உட்காரு. இருங்க, இந்த தாத்தா உங்களுக்கு பிடிச்சதா ஒன்று கொண்டு வரேன். தமிழு, இந்தாங்க. தேங்க்யூ தாத்தா. அதான் தமிழு, தாத்தா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்றியான்னு பாப்போம். கேளுங்க தாத்தா. உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? 2 பேரையும் தான் பிடிக்கும். சரி, அப்போ இதுக்கு பதில் சொல்றியா? உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? 2 பேருக்குமே தான் தாத்தா என்ன பிடிக்கும். அது தாத்தா என்ன கேட்க வரேன்னா, இப்போ தாத்தா வீட்டுல ஆண்டாளத்தை பவியத்தை 2 பேர் இருக்காங்களா? ஆனா தாத்தாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? தாத்தாவுக்கு ஆண்டாளத்தை தானே ரொம்ப பிடிக்கும். அப்ப பவியத்தை உங்களுக்கு பிடிக்காத தாத்தா? இல்லடா, அதாவது பவியத்தைய பிடிக்கும், ஆனா ஆண்டாளத்தை தானே ரொம்ப பிடிக்கும்.
அது மாதிரி உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா எங்க அப்பாக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ மட்டும் இருக்கிறதுனால உங்க அப்பா உன் மேல பாசமா இருக்காரு. ஆனா நாளைக்கே உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அப்பா உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. அத்தா தமிழ், இன்னைக்கு நீ எது கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி கொடுக்குறாருல்ல, ஆனா நாளைக்கே உனக்கு ஒரு தம்பி வந்து பிறந்துட்டான்னு வையி, ஆம்பிட்டுதான் நீ எது கேட்டாலும் உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவரு எல்லாம் உன் தம்பிக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாரு. உனக்கு ஒரு தம்பி வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. அவரு எப்ப பார்த்தாலும் தம்பிவே கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நீயும் பெரிய பொண்ணாயிடுவியா, அதுக்கப்புறம் உன் அம்மாவும் உன் தம்பியை தான் கொஞ்சுவாங்க. நீ தான் பாவம் இல்ல? தாத்தா, அப்ப தம்பி வந்தா அப்பா என்ன கண்டுக்க மாட்டாரா? ஆமாத்தா, கண்டுக்க மாட்டாரு. அப்ப எனக்கு தம்பியே வேண்டாம், எங்க அப்பாக்கு நான் மட்டும்தான். இங்க இருந்த தமிழ், இத நீ தாத்தா கிட்ட சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட தான் போய் சொல்லணும். இப்ப உங்க அப்பா கிட்ட சொன்னீன்னா அவர் உனக்காக என்ன வேணாலும் செய்வாருல்ல? பண்ணுவாரு. அப்போ அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு தம்பியும் வேணாம் தங்கச்சியும் வேணாம்னு சொல்லிரு. ஏதா சாப்பிட்டியா நீயே? பெரிய மனுஷனாடா நீ எல்லாம். என்னதா பிஞ்சு மனுஷன நஞ்ச விதைச்சிட்டு இருக்க? ஏய் ஆதா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நானும் தமிழ் சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். எதுடா விளையாட்டு? நீ சொன்னது பூரா விளையாட்டா? ஏதா சும்மா விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்ற நீ வேற. இப்ப தமிழ் தான் வந்து என்கிட்ட தாத்தா உங்களுக்கு வந்து ஆண்டாளத்தை பிடிக்குமா இல்ல பவித்ராத்தை பிடிக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு நான் பவித்ராத்தையை விட ஆண்டாளத்தை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்காரு அந்த புள்ளகிட்ட நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அது என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டுச்சு? ஏன் தாத்தா நாளைக்கு எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வந்தா அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டுச்சு. நானும் சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஆமா உங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் உன் தம்பியவோ தங்கச்சியவோ தான் கொஞ்சிட்டு இருப்பாருன்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏதா ஒரு பிஞ்சு மனசுல நஞ்சை விதைக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளோ மோசமானவனே என்ன? இல்ல நான் சொன்ன அங்குட்டியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது நான் அவ்வளவு பெரிய மனுஷியா தமிழ்? குழந்தைகிட்ட விளையாட்டு கூட நான் பேசக்கூடாதா? விளையாட்டா பேசலாம்டா, ஆனா என்ன பேசணும்னு இருக்குல்ல. இந்த வயசுல கேக்குறதெல்லாம் பச்சை மரத்துல ஆண்டி அடிச்ச மாதிரி அப்படியே மனசுல பதிஞ்சிரும். அவகிட்ட போய் உனக்கு தங்கச்சி வேணாம் தம்பி வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நீ இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கல்ல, நான் உனக்கு கேட்கட்டுமா? நான் உனக்கு கேட்கட்டுமா? விளையாட்டு தானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆண்டாளை வந்து எம்புட்டு தடவை ஏன் உன்னை தவிட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன். பவித்ராவை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? உன்னை குப்பை தொட்டியிலிருந்து தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் அப்படியெல்லாம் சொன்னதுனால நான் அவங்க அப்பா இல்லை அவங்க என் பிள்ளை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்களே அவங்க. இதெல்லாம் அந்தந்த வயசுல விளையாடுறதான்டா. வளர வளர புரிஞ்சுக்க போறாங்க. இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிற நீ அது ஒண்ணும் இல்ல. நீ எப்பவுமே என்ன தப்பானவனா தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் நான் எது சொன்னாலும் உனக்கு குத்தமா இருக்கு. ஏதா நான் முன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்புறியா நீயே? நான் முன்ன மாதிரி கிடையாதுதா. இப்ப நான் நல்ல மனுஷனா மாறி போயிட்டேன். அம்பிட்டு பேர் நம்பிட்டாங்க, அவ்வளவு பேர் நம்புறாங்கல்ல. நீ இருக்கியே, உனக்கெல்லாம் நான் எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தான் தெரியல. நான் என்னத்த சொல்றது?
அது 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 ஒரு குடிகார பையன் ஒருத்தன் குடிச்சு போட்டு ரோட்லயே கிடப்பானா. அவன் குடிக்கிறதெல்லாம் விட்டு போட்டு ஒரு நாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து போட்டானா. ஆனா அங்க சுத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்களாமா, அவன் குடிச்சு போட்டு மறுபடியும் போதையில் தான் கிடக்கிறான்னு நினைச்சு போட்டு அவனை கண்டுக்காமலே விட்டாங்களா. அவனும் போய் சேர்ந்து போட்டான். என் கதையும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் என்ன கொஞ்சம் நெஞ்ச தப்பா பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன நல்லது பண்ணாலும் உங்க கண்ணுக்கெல்லாம் அது தப்பா தானே தெரியும். என்னத்த சொல்றது, எல்லாம் என் தலை எழுத்து. என்னடா நீ வரப்போறன்னு அப்பா கிட்ட சொல்லிடலாமா? எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாவும் உங்க அக்காவும் சேர்ந்துக்கிட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா? நீ வந்ததுக்கு அப்புறம் நீயும் அம்மாவும் சேர்ந்து அவங்கள கிண்டல் பண்ணலாம், சரியா?